ஹலோ வியூவர்ஸ், நாங்களோட லக்ஷ்மி. நீங்கள் பார்த்துருக்காது 0 லக்ஷ்மி. 2-3 இம்பார்ட்டண்டான அப்டேட்ஸ் இருக்குது. அதில் வெண்ணிலாவோட கேரக்டர் இப்போதைக்கு எண்ட், அதை பற்றி பேசலாம். ஃபஸ்ட்டு வந்து நேற்று நைட் ஃபுல்லாக ஷூட் போயிருக்கு, விடியவே போயிருக்கு. அப்புறம் ஓகே அப்படின்னு மார்னிங் கண்டினியூ பண்ணியிருக்காங்க. விஜய், அப்புறம் தாத்தா, வெண்ணிலா இவங்களெல்லாம் வச்சு ஷூட் போயிருக்கு. அஃப்கோர்ஸ் ராகினியும் இருந்தாங்க ஷூட்டிங் ஸ்பாட்டில், நம்ம பார்த்துருக்கோம். நேற்று அந்த ஷூட்டிங் அப்டேட் வந்து நேற்று பண்ணதில் இந்த அவங்களோட காஸ்டியூம் வைஸ் பார்க்கும்போது கம்மிங் வீக்கில் தான் வருது. ஸோ அது கவனிக்கக்கூடிய ஒரு விஷயம். சில சீன்ஸ்லாம் முன்ன பின்னே எடுத்திருப்பாங்க இல்லையா. ஓகே, வெண்ணிலாவோட மாமாவோட யூடியூப் சேனல் தான் இதை பற்றி பேசியிருக்காங்க. நைட் ஷூட் இருந்ததுன்ட்டு. பட் விஜய்க்குலாம் இன்றைக்கி ஷூட் இல்லை. ஆனால் அவருக்கு வந்து ஒரு க்ளோஸ்அப் சீன் மாதிரி ஒருத்தரை அவங்களோட ரியாக்ஷன் அது மாதிரிலாம் வச்சு எடுப்பாங்க இல்லையா. அதனால் இன்றைக்கி இருக்குது அப்படின்ட்டு இருந்தாங்க. அதில் சின்ன மருமகளில் வந்து ஏதோ ஃபங்க்ஷன் செட்டப்பில் இருந்தது. நான் ஃபஸ்ட்டு பக்குன்னு போயிடுச்சு. என்ன வீட்டில் ஒரு கல்யாணம் செட்டப்பில் இருக்குது, 2-3 சீரியல் பண்ணிகிட்ருக்காங்க அந்த விஜயோட வீட்லேயே தான். இருந்தாலும் ஒரு பக்குன்னு இருந்தது. ஒருவேளை காவிரி ப்ரெக்னன்சிக்கு ஏதாவது சர்ப்ரைஸ் கொடுக்குறாங்களா அப்படின்னு நினச்சேன். அப்புறம் சின்ன மருமகள் ஆர்டிஸ்டெல்லாம் அங்கே இருக்கா, அவாடா அப்படின்னு ஆயிடுச்சு. என்ன ஒரு பயம். சரி, இது ஒரு மட்டும் இல்லை. இதில் ரொம்ப முக்கியமான விஷயம் சொன்னது என்னென்னா, நிறைய பேர்த்தோட கமெண்ட்ஸ் வந்து நீங்கள் வெண்ணிலாவை அழைச்சிட்டு போயிருங்க அப்படின்ட்டு வெண்ணிலாவோட மாமா கிட்ட எல்லோரும் சொல்லியிருப்பாங்க இல்லையா. அதுக்கு அவர் ஒன்று சொல்லியிருக்காரு. இப்போதைக்கு எண்டு கிடையாது, பட் மெயின் லீட்ஸ் அதாவது விஜய் காவிரியை வந்து நாங்கள் பிரிக்கலாம் மாட்டோம், ஆனால் கொஞ்சம் டிலே ஆகும் அப்படிங்கிறது தான். பட் ஓரளவுக்கு உங்களுக்கு பிடிக்கிற மாதிரி தான் இருக்கும் அப்படின்றத சொல்லியிருக்காங்க. வெண்ணிலா வந்து இந்த மந்தோட முடிஞ்சிருவாங்க அப்படிங்கிற மாதிரிலாம் டாக்ஸ் இருந்துச்சு இல்லையா. அதுக்கு மட்டும் ஒரு முற்றுப்புள்ளி கொஞ்சம் தொடருவாங்க போல். அதுதான். அதே மாதிரி நானும் கொஞ்சம் சில எபிசோட்ஸ்லாம் பண்ணணும்ல அப்படிங்கிற மாதிரி அவரோட விருப்பத்தையும் தெரிவிச்சிருக்காரு. ஸோ அவருடைய கண்டினியூட்டியும் இருக்கும் சீரியல் அப்படிங்கிறது தான். ஸோ வெண்ணிலாவோட மாமா இவங்களோட சீன்ஸ் வந்து கொஞ்ச நாளைக்கு இருக்கும். ஏன்னா அவங்க வில்லனா என்னாச்சும் பண்ணிட்டு போகட்டுங்க, எங்கள் காவிரி விஜயம் பிரிக்காமல் இருந்தால் சரி இல்லையா. யாரும் சீரியலில் இருக்க வேண்டாம்லாம் நினைக்கல. அவங்களோட வேலையை பண்ணிகிட்டு இருக்கட்டும். அப்புறம் இல்லைன்னா எப்படி சீரியல். அதனால் அந்த மாதிரியான ஒரு விஷயமும் இருக்குது. ஸோ ரொம்ப முக்கியமான விஷயம், இன்றைக்கும் ஷூட் இருந்திருக்கு. வெண்ணிலா மாமா அது மாதிரி சிலருக்கு க்ளோஸ் அப் சீன் போயிருக்கு. அது மட்டும் இல்லை, இப்போதைக்கு வெண்ணிலாவுடைய கேரக்டர் எண்டு கிடையாது அப்படிங்கிறதையும் பதிவு பண்ணிக்கலாம். ஸோ உங்களுடைய கருத்துக்கா ஸ்டேடியம்.